ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் வச்சிடலாம், 5 மினிட்ஸ்லேயே கூட வச்சிடலாம். எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு வந்து எவ்வளோ நம்ம ரசம் வைக்கிறோமோ அதுக்கேற்ப புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ புளி ஊற வச்சுருக்க அந்த தண்ணியில் வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த புளி தண்ணியிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, குட்டி தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையிலே நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம தாளித்து அதில் கொட்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அந்த நுரம் மேலே வந்தாலே போதும். நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நுரம் வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஈஸியாக ரசம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி நீங்கள் ஒரு நாள் ரசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ரசத்துக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து செஞ்சுருக்கேன். ஒரு தவா வச்சு ஆயில் ஊற்றி நான் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு ஃபிஷ் காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.